வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கடந்த 3-4 நாட்களுக்கு முன்பு சசிகலா 2 ஆண் நாய் பெண் நாயும் ரெஸ்கியூ பண்ணாங்க. ரோட்டில் அடிபட்ட டாக்ஸு. வாலண்டியர்ஸ் பார்க்குறாங்க, கூப்பிட்டு சொல்லிடுறாங்க. அதோடு அவங்க கடமை முடிஞ்சிருது. அந்த ஜீவன்களை எடுத்து மருத்துவ சிகிச்சை கொடுத்து பராமரிக்கங்கிறது எவ்வளோ பெரிய சவாலான விஷயமா இருக்குது பாருங்கள். தனியார் மருத்துவமனை எடுத்துகிட்டு போய் எக்ஸ்ரே எல்லாம் பண்ணியாச்சுங்க. எக்ஸ்ரேயில் அதுக்கு ஃப்ராக்சர் இருக்குது, மாவுக்கட்டு போடணும், ஒரு நாய்க்கு பிளேட்டு வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 18,000 20,000 மேலே செலவாகும். ஆனால் கண்டிப்பாக அதை சரி பண்ணால், சர்ஜரி பண்ணால் அந்த டாக்ஸை நடக்க வைக்கலாம் அப்படின்னு தனியார் மருத்துவமனையில் சொல்கிறாங்க. அந்தளவுக்கு அவங்க ஃபண்டு கலெக்ட் பண்ணியும் சேனலில் போட்டும் அந்தளவுக்கு வசூல் எதுவுமே அவங்களுக்கு கிடைக்காததுனால அவங்க வெட்டினரி ஜிஹெச்சுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. என்னோட ஹெல்ப்பிங் கேட்டிருந்தாங்க. நான் 2 டாக் எடுத்துகிட்டு அவங்களால போக முடியாதுனால கூட ஹெல்ப்புக்கு போயிருந்தேன். அப்போ போகும்போது பார்த்துட்டிங்கன்னா ஆல்ரெடி தனியார்லேயே எக்ஸ்ரேலாம் எடுத்ததுனால அந்த எக்ஸ்ரே ரிப்போர்ட்டை ஃபோட்டோஸை காட்டி வெட்டினரி ஜிஹெச்சில் கேட்கும்போது அவங்க என்னன்ட்டாங்க, சீஃப் டாக்டர் வரணுன்னாங்க. சீஃப் டாக்டர் வந்து பார்க்கும்போது இதை ஒன்றும் சரி பண்ண முடியாது, இதுக்கு பிளேட் வைக்கிறதோ ஆப்ரேஷன் பண்ணுறதெல்லாம் ஆகாது, சர்வே ஆகிறது கஷ்டம், இன்ஜெக்ஷன் போடுறோம், டேப்லெட் தரோம், அப்படியே பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ தாங்க ஒரு விஷயம் புரியுது. தனியார் மருத்துவமே ஒரு தனி சிறப்பு தாங்க. அவங்க கொடுக்குற நம்பிக்கையை அரசு மருத்துவமனையில் கொடுக்கறது இல்லைன்னு தெரியல. ஆனால் இந்த ஜீவன்கள் நடக்க வைக்கணும்னா கண்டிப்பாக சர்ஜரி வேணும், மாவுக்கட்டு போடணும். இது எதையுமே செய்ய மாட்டேன்றாங்க வெட்டினரி ஜிஹெச்சில். ஆனால் தனியார் மருத்துவமனையில் நமக்கு கேரண்டி கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக சர்ஜரி பண்ணால் பிளேட்டு வச்சா இந்த ஜீவன்கள் நடக்க முடியும் அப்படின்ட்டுருக்காங்க. நடக்க வைக்க முடியும்னு கேரண்டி தர இடத்துல நம்மளால் என்னங்க பண்ண முடியும்? உழைக்க நாங்கள் தயாராக இருக்கோம், ஆனால் உதவி செய்யத்தாங்க இங்கே யாருமே தயாராக இல்லை. ஓடி ஓடி ஜீவன்களை எடுக்கிறோம், அந்த உயிர்களை காப்பாற்ற போராடுறோம். ஆனால் அதுக்குண்டான மருத்துவ சிகிச்சைக்கு தேவையான எந்தவித நிதி உதவியுமே இது வரைக்கும் கிடைக்கலைங்கிறது தான் வருத்தமே. ஒரு ரூபா கொடுத்தா கூடங்க இந்த ஜீவனை நடக்க வைக்க முடியும், உயிர் வாழ வைக்க. நண்பர்கள் உங்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ, ₹1 இருந்தால் கொடுத்தா கூட இந்த ஜீவனுடைய மருத்துவ சிகிச்சைக்கு உதவியாக இருக்கும். தயவாய் நண்பர்கள் உதவணும்னு வேண்டிக்கிறேன். மருத்துவ சிகிச்சையில் தனியார் மருத்துவரும் அரசு மருத்துவருடைய செயல்பாடுகளும் அவர்களுடைய எண்ணங்களும் பேச்சுக்களும் நம்பிக்கையுமே வெவ்வேறு மாதிரி இருக்குங்க. ஆனால் இந்த ஜீவனை நடக்க வைக்கிறதுக்கு உங்களால் மட்டும்தான் முடியும். உதவி உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்க. கண்டிப்பாக இந்த ஜீவன்களை நடக்க வச்சு காட்டுவோம். இது முடியாது, இது ஆகாது அப்படின்னு சொன்னவங்க முன்னாடி இந்த ஜீவன்கள் நடந்து ஓடி வரதை நம்ம பார்க்கணும். எங்கேயோ எத்தனையோ ஜீவன்கள் கஷ்டப்படுது, ஆனால் நம்ம கண்ணு முன்னாடி நம்ம கையில் கிடைச்ச ஜீவன்களை நம்ம காப்பாற்றி தாங்க பழக்கம். கண்டிப்பாக ஒரு பணம் இல்லைங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த ஜீவன்கள் நடையிழந்து இருக்கக்கூடாது. முடிந்தவங்க உதவி பண்ணுங்கள். நன்றி.